இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சப்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு மகிமை, இயேசுவே உமக்கு மாத்திர மகிமை, இயேசுவே உமக்கு மாத்திர மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹா 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 ஹா. ஹல்லேலூயா. ஆஹா ஹா ஹா. ஹல்லேலூயா. ஆஹா ஹா ஹா. ஹல்லேலூயா. ஆஹா ஹா. ஆமென். ஆஹா ஹா ஹா. கைகளை திறந்து ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஆஹா ஹா ஹா. ஹல்லேலூயா. ஆஹா ஹா ஹா. ஹல்லேலூயா. ஆஹா ஹா. ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென், ஆமென், ஆமென். இயேசு ராஜா. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு ராஜா. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆராதிக்க வேண்டியவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எனவே ஆராதிக்க வேண்டியவரை அறியும் அறிவை நாம் பெற்றிட மீகா இறைவாக்கினர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மீகா இறைவாக்கினர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓ மானிடா. பைபிள் இது இருக்குல்ல? மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம். ஓ மானிடா, நல்லது எது என நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கின்றாரே, அவர் உனக்கு காட்டி இருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? ஹல்லேலூயா. வேறு எதை ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார்? வேறு எதையுமா கேட்கிறாரா? மீகா 6:8 என்ன சொல்லுது? சிஎஸ்சி பைபிளில் மீகா அவங்ககிட்ட இருக்குங்க. சரி விடுங்க, பரவாயில்ல, அதை எடுத்துக்கணுமா? இல்லைனா மீகா எடுத்துக்கொடு. இண்டெக்ஸில் இருக்குமே. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வாய் திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மீகா 6:8 என்ன சொல்லுகிறது? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக
கொள்வதையும் தவிர தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர மிகான் என்று இருக்கும். தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதை தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? நீங்கள் படிங்கம்மா மிக 6:8 சிஎஸ்சி பைபிளில். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நம்ம பைபிள் என்ன சொல்லுது? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம், நம்ம இடத்துல எதை விரும்புகிறார்? ஆண்டவர் எதை விரும்புகிறார்? அதனால தான் சங்கீதம் 122:1 அழகாக சொல்லும். சங்கீதம் 122:1 வேகமாய் சங்கீதம் 122:1 ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். ஆமென். சேசு பைபிள் சொல்லுது சங்கீதம் 122:1 கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசை வீணைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். எருசலேம் என்று சொன்னால் ஆண்டவருடைய கோவில், ஆண்டவருடைய இல்லம். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 122:1 அழகா சொல்லுகிறது, ஆண்டவருடைய இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது, எல்லாரும் சொல்லுங்க, நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். வாரும் தூய ஆவியே, கண்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும் ஆவியானவரே, வாரும் தூய ஆவியே. பிரசன்னத்தை வாசிக்கிறோம் என்று பாடுவோமா? உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. ஹல்லேலூயா. ஒற்றுமையாக தட்டணும். எப்படி தட்டணும்? டக் 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 டக். அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்கி கொள்ளுமையா. அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே,
சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்கி கொள்ளோமையா, என்னை சொந்தமாக்கி கொள்ளோமையா. அப்போ என்ன செய்யணும்? ஆவியானவரை வரவேற்கணும். நிறைவான ஆவியானவர் நம்மகிட்ட வரும்பொழுது நம்மகிட்ட இருக்கிற குறைவெல்லாம் மாறும். நிறைவான ஆவியானவரே. இப்போ பைபிள் மூடி வச்சுருங்க, பைபிள் வச்சுருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பாடல் ஆவியானவர் வரவேற்கும் பொழுது ஆவியானவருக்கு மட்டும் அந்த டைமை கொடுக்கணும். வேறு எதுலேயும் நம்முடைய சிந்தனை சிதறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. கைகளை ஏந்தி கேட்போமா? ஆண்டவர்கிட்ட இப்படி 2 கையை ஏந்தி கேட்போமா? நிறைவான ஆவியானவரே, நீங்கள் வாங்கப்பா, நீர் வரும்போது என்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் மாறுமப்பான்னு சொல்லி கேட்போமா? நிறைவான ஆவியானவர், கரங்களை விரித்து, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே வேண்டுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் வேண்டுமே, ஆவியானவரேன்னு சொல்லி நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே வாருமே, நிறைவே நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் வாருமே, ஆவியானவரே என்று சொல்லி ஒரு தொடக்க ஜெபத்தை சொல்லுங்க சகோதரி. நீங்களே சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். யார் சொல்றது? துவக்க ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை. ஆமேன். இயேசுகிட்ட சீடர்கள் கேட்டாங்களாம், ஆண்டவரே எங்களுக்கு, ஆண்டவரே எங்களுக்கு, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் உடனே கொடுத்துட்றாரு. எங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது, ஜெபம் சொல்ல முடிய மாட்டேங்குது, எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி சீடர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள். அப்பொழுது தான் சீடர்களுக்கு ஆண்டவர் இந்த அருமையான கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த ஜெபத்தில் 7 வகையான மன்றாட்டுகள் இருக்கிறது. எத்தனை மன்றாட்டு? ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு ஜெபம் போதுமே, சொந்த ஜெபம் வேண்டாமே, வேத வசனத்தில் உள்ள ஜெபம் போதுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நிறைவான ஆவியானவர் வரும் பொழுது நம்மிடமில்ல எல்லா குறைகளும் மாறி போகும். குறைகள் மாறும் பொழுது என்னாகும்? சூழ்நிலை
மாறும். சூழ்நிலை மாறும் பொழுது எல்லாமே சாத்தியமாகும். எல்லாமே சாத்தியமாகும். இப்போ இந்த சூழ்நிலை மாறுவதற்கான ஏற்பாடுகளைத்தான் தூய ஆவியானவர் நமக்கு செய்து தருகிறார். அதனால தான் தூய ஆவியானவருடைய துணை கொண்டு திருப்பாடல்களை பாடுவேன், புகழ் பாக்களை பாடுவேன், ஆவிக்குரிய பாடல்களை பாடுவேன் என்று சொல்லி தூய ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை துதிக்க வேண்டும், அணுக வேண்டும், அவர் பேசுவதை கேட்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. இன்னைக்கு என்ன நாள்? பாஸ்கா, பெரிய வியாழன். இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடருடைய பாதங்களை கழுவுகிறார். பாதங்களை கழுவிவிட்டு கடைசி ராபோஜனத்தை உண்டாக்கி கொடுக்கிறார். அந்த ஒரு சடங்கை நாம் இன்று செய்ய ஆவியானவற்றை கேட்கணும். ஆவியானவர் நமக்கு அதை என்ன செய்வார்? அனுமதிப்பார். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ். ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று சொன்னால் ஒருவர், அதனால தான் கர்த்தர் கற்பித்த ஜெபத்திலே நாம் ஜெபித்தோம். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று ஜெபிக்கிறோம். அதனால் இந்த அருமையான நாளிலே உங்கள் அனைவரையும் ஆவியானவர் வரவேற்கிறார். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீர். பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீர். உயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் முந்த நாவியா, தாங்க வேண்டும் முந்த நாவியா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லித் தருவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுது. தூய ஆவியானவர் உங்களிடம் வரும்போது, தூய ஆவியானவர் உங்களிடம் கடவுளுடைய வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளா. யாருக்கு? 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 ஆண்டவருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எனக்கு சாட்சிகள் என்றாலும் ஆண்டவருக்கு சாட்சிகள். தூய ஆவியானவர் உங்களிடம் தூய ஆவியானவர் உங்களிடம் வரும்போது 1:8 வாசிங்க சகோதரி. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பைபிள் இல்லையா? இங்கே வர மாட்டோம். பைபிள் சும்மா கிடக்கு. அது எடு. திருத்தூதர் பணிகள் 1:8. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 8. அல்லேலூயா. திருத்தூதர் பணிகள் பதிலில் இருக்கும் பாருங்க. சரி விட்டுருங்க, அம்மாவுக்கு தெரியலன்னு. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு ஆராதனை. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே.
ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தை தான் இந்த பாடல். உன்னதத்தின் ஆவி என்று சொன்னால் தூய ஆவியான உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் கடவுளுடைய வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்போம். தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. பாடுவோம். தூய ஆவியே துணையாக வருவே, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயில் பொழுதருள்வே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே, வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. பாடுவோம். தூய துணையாக வருவே, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயில் பொழிந்தருள்வீர். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 என்ன சொல்லுகிறது? தூய ஆவியானவர் உங்களிடம் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கடவுளுடைய வல்லமையை பெற்று. அப்போ தூய ஆவியானவர் வந்தால் தான் கடவுளுடைய வல்லமையை நம்மால் பெற முடியும். அதனால தான் தூய ஆவியானவரை நாம் என்ன செய்கிறோம்? வரவேற்கிறோம். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. அப்போ தூய ஆவியானவர் உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் கடவுளுடைய வல்லமையை பெற்று எருசலேம் யூதேயா சமாரியா முழுவதிலும் ஏன் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை பார்த்து கூப்பிடுகிறார். சீடர்களை பார்த்து சொன்னது, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்க, மனுஷனுக்கு சாட்சியாக இருக்காதீங்க. அல்லேலூயா. மனிதர்கள் மாறலாம், ஆனால் ஆண்டவர் என்றும் மாறாதவர், நான் என்றும் மாறாதவர். எனவே தான் நீங்கள் இதுவரை இன்னும் அழியாமல் இருக்கிறீர்கள். இதுவரை இன்னும் நீங்கள் எதில் சொல்லப்பட்டிருக்கிறது? மலாக்கி 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லும்போது என்று டக்குன்னு எடுத்துருக்கணுமே தேவ பிள்ளைகளை. 6. யாக்கோபின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய நான் மாறாதவர், ஆதலால் தான் நீங்கள் இன்னும் அழியாமல் இருக்கிறீர்கள். அவர் மாறாதவர். அவர் கிறிஸ்துவின் அன்பு மாறாதது, கிறிஸ்துவின் அன்பு நிறைவானது, கிறிஸ்துவின் அன்பு குறையாதது, கிறிஸ்துவின் அன்பு. பாடுவோம். கிறிஸ்துவின் எல்லாம் பாட்டு பாடுங்க. பைபிள் திருப்பிட்டே இருக்காதீங்க. பைபிள் மூடி வச்சுருங்க. பைபிள் மூடி வச்சுருங்க. பாட்டு பாடும்போது பாட்டு பாடணும். பைபிளை உருட்டிகிட்டே இருக்கக்கூடாது. பாட்டு பாடும்போது பாட்டு பாடணும். பைபிளை உருட்டிகிட்டே இருந்தால் அதில் ஒன்றுமே கிடைக்காது. கிடைக்குமா? அங்கேயும் கிடைக்காது, இங்கேயும் கிடைக்காது. அப்போ கடைசியில் எம்டியாக தான் போகணும். சரி, கரெக்டு தானே? சாப்பாடு போகிற இடத்துல பிளேட் எடுத்துகிட்டு போனால் தான் சாப்பாடு கிடைக்கும். மீட்டு போகிற கறி குழம்பு ஊற்றுறதுல பிளேட் எடுத்துகிட்டு போனால் தான் எனக்கு கறி குழம்பு கிடைக்கும். ரசம் ஊற்று எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும்? இருக்குமா? இருக்காது இல்லை. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் வரணும்னு ஆகிரம் இருக்கிறவங்க என்ன இருக்கிறவங்க? ஆர்வம், ஆக்கிரகம் மலையாளம் ஆகிப்போச்சு. அல்லேலூயா.
அந்த ஆக்கிரகம் நமக்கு வேணும். ஆண்டவர் சமூகத்தில் வரணும்னு வருவாங்க. வராதவங்களே நம்ம ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். வர சொல்லிட்டு வந்துட்டாங்க, விடுங்க, வரல நீங்கள் போய் கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் போக வேண்டாம். அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற அவருடைய பிரசன்னத்தை விட்டு நீங்கள் போகாதீங்க. அல்லேலூயா. போனீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துருவீங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு அந்த அக்கறை வேணும். ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லை ஒரு அப்பாயின்மெண்ட் போகணும், பேங்க்குக்கு போகணும், டியூஷன் போகணும் போது அந்த டைமில் போகணுன்னு தோன்றது இல்லையா? அதே மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் வரணும்னு தோணும் இல்லையா? தோணணுமா வேண்டாமா? தோணணுமா வேண்டாமா? ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். இயேசுவே நன்றி. அப்போ தூய ஆவியானவர் உங்களோட வரும்போது நீங்கள் கடவுளுடைய வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா மனப்பாடமே தெரிஞ்சால் சொல்லலாம். மனப்பாடமே தெரியலன்னு நம்ம மைண்ட் எங்கே இருக்கணும்? பைபிள் இருக்கணும். பைபிள் அந்த வசனத்தில் இருக்கணும். இப்போ எங்கள் மீக்காக்கில் இருக்கீங்களா, திருத்துறைப்படியில் இருக்கிறீங்களா, மலாக்கில் இருக்கீங்களா? அதனால தான் நீங்கள் வந்து ப்ரேயரில் அப்சண்ட் ஆகுறீங்க. ப்ரேயரில் உங்கள் மைண்ட் என்ன ஆகுது? டைவர்ட் ஆகுது. அல்லேலூயா. இதை சொன்னால் என்ன ஆகுது? குத்தமாகி போயிடும். அல்லேலூயா. சொன்னால் என்ன ஆயிரும்? குத்தமாயிரும். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. தூய ஆவியே துணையாக வருவி, இயேசுவின் சாட்சிகளாய் என்னை மாற்றிடுவி. மனதின் பாரங்களை நீக்கிட வருவே. கரங்களை உயர்த்தி மனதின் காயங்களை ஆற்றிட வருவே. மனதின் கீறல்களை மனதின் கீறல்களை ஆற்றிட வருவே. மனதின் பாரங்களை போக்கிட வருவே. தூய துணையாக வருவி, இயேசுவின் சாட்சிகளாய் என்னை மாற்றிடுவி. அல்லேலூயா. அல்லேலூயா. மனதின் பாவங்களை மன்னிக்க மனதில் கோபங்களை போக்கிட வருவி. மனதின் பாவங்களை மனதின் பாவங்களை மன்னிக்க வருவி. மனதில் துயரங்களை போக்கிட வருவி. தூய ஆவியே துணையாக வருவி, இயேசுவின் சாட்சிகளாய் என்னை மாற்றிடுவீர். ஹல்லேலூயா. 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 இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ்.
இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுக்குவே உமக்கு ஆராதனை, இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் 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 கரங்களை தட்டி வேகமாய் நல்ல 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 அப்படியே உட்காந்துக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி நன்றி நன்றி. இல்லை கை தட்டுங்கன்னு சொன்ன கை தட்டுங்க உற்சாகமாய், சத்தமே வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா.